ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெஜிடபிள் புலாவ் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி நான் பசங்களுக்கு லஞ்சு செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி. நான் எந்திரிச்சதும் லேட் ஆகிடுச்சு, பசங்க கிளம்புறதுக்கும் டைம் ஆகிடுச்சு. சரி, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய வெஜிடபிள் புலாவே இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். வெஜிடபிள் புலாவ்னால் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் காய்கறி சரியாக சாப்பிடாத பசங்களுக்கு இது மாதிரி புலாவ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. காரம்லாம் இல்லாமல் நம்ம இன்றைக்கி தனி மிளகாய் தூள் அதெல்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. தேங்காய்பால் ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடில் தான் செய்ய போகிறோம். அதனால் பசங்க இதை நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க மீதி வைக்காமல். குட்டீஸ்க்கு மட்டுன்றதுனால ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, 2 கேரட்டு, அப்புறம் கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த டிஷ்ஷும். ஆல்ரெடி ஆனியன் இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வெஜிடபிள்லாம் கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறோம். இண்டக்ஷன் அடுப்பில் தான் வச்சுருக்கேன் குக்கர் சூடானதும் நெய் தான் விட்டுருக்கேன். நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு பட்டை கிராம்புலாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கூடவே தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகாய். நம்ம தனி மிளகாய் தூள் போடாததுனால நம்ம சேர்க்கக்கூடிய அந்த பச்சை மிளகாயோட காரம் தான் புலாவுக்கு டோட்டல் காரமே. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு திருப்பி கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் நான் இந்த டம்ளரில் தான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதனால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இண்டக்ஷன் அடுப்பில் ரொம்ப ஸ்லோவாக குக் ஆகிட்டு இருந்தது. அதனால தான் கேஸ் அடுப்புக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், இதில் வச்சோடனே நல்லா பபிள்ஸ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொதி வந்துருச்சுனாலே நீங்கள் அரிசி போட்டுடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். சீக்கிரமாக ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப சீக்கிரமாக பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டில் இதையே ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த டைமில் விசில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், நம்மளோட வெஜ் புலாவ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இதை பசங்களுக்கு பரிமாறி லஞ்ச் பாக்ஸில் நம்ம வச்சு ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். நீங்களும் இதே போல் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.